லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய தினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 55% உள்ளது. இது வந்து அல் முஸைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா சரியான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 231 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 603 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 72 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 975 ஃபேல்ஸ். கோயத்துடைய தங்க விலை உச்சத்தை தொட்டு இருக்குது. கடை பக்கமே இந்த நாட்களில் தலை வச்சும் படுத்துறாதீங்க. இந்நாளிலாகி வைநாளிகி ராஜுவன் லாரியில் சிக்கி உயிரிழந்த பணிப்பெண். கடைகளில் அதிரடியான சோதனைகள். போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் பாவனையாளர்கள், போலீஸ் அதிகாரிகளையே தாக்க முயற்சித்தவர்கள் என பலரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல பகுதிகளில். அதே போல ஃபுட் அத்தாரிட்டி தொடர்ந்துமே பல கடைகளில் சோதனை நடத்துகிறாங்க. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர் ஓட்டுநர்களுக்கான மிக முக்கிய தகவல் இதோ. குவைத்துடைய கவர்னர் நேரடியாக விஜயம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாள் மீலாது நபி விழா இன்றைய தினம். இன்றைய தினம் குவைத்துடைய அனைத்து அரச வேலைகளும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு இன்று நாளை நாளை மறுநாள் என்று 3 நாளைக்கு தொடர் விடுமுறை இருக்குது. இந்த விடுமுறை கழித்து பாடசாலைகளுடைய ஆசிரியர்கள் மற்றும் கல்வி அமைச்சகத்தில் பணிபுரியவர்களுக்கான வேலை ஆரம்பம். மீண்டும் அதற்கு பிறகு பாடசாலைகளின் ஆரம்பம் இருக்குது. இந்த நாட்களில் விடுமுறை அப்படின்றதால அதுவும் கடைசி விடுமுறை. இந்த நாட்களில் பர்ச்சேஸ் பண்ணுறது, வெளியில் போகிறது, வாரதெல்லாம் இந்த விடுமுறைக்குள்ளே எப்படியுமே முடிச்சுக்குவாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், டைமுக்கு வேலைக்கு போகணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால வெளியில் சுற்றுறதெல்லாம் குறைஞ்சிரும். ஆனால் இந்த 3 நாளைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இரவு நேரங்களில். அதே போல் மிக முக்கியமான தகவல் சேஃப்டி. தயவு செய்து இந்த நாட்களில் கடைசி நாட்கள்ன்றதால இந்த வஃப்ரா, கைரான், அதே மாதிரி ஷாலே, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பேக்கப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த கடலோரம் ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது. ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு ஞாபகம் ஒன்று வரும் உங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக நம்ம ஸ்விம்மிங் பூலை பற்றி போட்ட வீடியோவில் எனக்கும் அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு வீடியோவாக அமைஞ்சிச்சு அந்த பர்சன். அதனால் தயவு செய்து இந்த தகவல் வந்து ரொம்ப முக்கியமானது. டிக்டாக் பாவிக்கிறவங்களுக்கு, குழந்தைகளோட டிக்டாக் பாவிக்கிறவங்க இருக்கிறீங்கன்னா குழந்தைகளை முதல்ல கவனிங்க. டிக்டாக்கு அப்புறமா பார்த்துக்கலாம். கடைசியில் கூட்டி கொண்டு போய் வச்சு மாங்குன்னு அடின்னு அடிக்கும்போது தான் தெரியும் செஞ்ச தவறு என்னென்னு. புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து கவனம்.
லட்சக்கணக்கில் வைரல். எது? இந்த வீடியோ. என்னடா இது, இந்த வீடியோ என்னடா, போலீஸ் எல்லாம் ரோட்டில் ரவுண்டு கட்டி துணியை போட்டு மூடுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? போனது 2 பெண்கள், கடைசியில் ஒரு ஆள் தானே போகுது, மீதி எங்கன்னு பார்க்குறீங்களா? லாரி நிற்கும் போது, அதாவது இந்த ட்ரெய்லர் நிற்கும் போது அதுக்கு முன்னால் க்ரோஸ் ஆகினாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ட்ரெய்லர் டிரைவர் ஒருவேளை ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தாரா இல்லை வேற எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருந்தாரான்னு தெரியலை. இந்த பெண்கள் அப்படியே அந்த லாரிக்கு முன்னால் க்ரோஸ் ஆகுறாங்க. கடைசியில் ஒரு பெண் ஒரு மாதிரியாக தப்பிச்சிட்டாங்க, இன்னொரு பெண் டயரில் சிக்கிட்டாங்க. சம்பவ இடத்துலையே சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மரணம். தயவு செய்து ரொம்ப கவனம். கனரக வாகனங்களுக்கு முன்னால் இப்படி க்ரோஸ் ஆகக்கூடாது. தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை. இது அகமதி பகுதிகளில், அகமதி பகுதின்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாத தகவல் தான். 2025 9ஆம் மாதம் 3ஆம் தேதி காலை 10:46 20 சொச்சம் செகண்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. இதோ கடைசியில் அந்த பெண் தனியாக போகிறாங்க நடந்து. கூட வந்த பெண்ணை காணலை. அக்காமா இல்லையோ என்ன தொலைஞ்சி போச்சோ தெரியலை. அந்த பொம்பளை ஓடுறாங்கப்பா. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். முன்னாடி வேணா திருப்பியும் தள்ளிட்டு போய் பாருங்கள். ஓடிட்டாங்க, நிற்கவே, திரும்பி கூட பார்க்கலையே. கூட வந்தவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. ஹஸ்பியல்லாஹு அமல் வக்கீல். தயவு செய்து கவனம், வீதிகளை க்ரோஸ் பண்ணும்போது. எந்த நாட்டு பெண்மணி அப்படின்றது தெரியலை. அடுத்ததா கடைகளில், அதாவது குறிப்பாக புஸ்தக கடைகள் இருக்குது தானே இப்போ இந்த நாட்களில், புக் ஷாப்புகளில் தான் அதிகமான சோதனைகள் நடக்குது. புத்தக கடைகளில் தான் அதிகமான சோதனைகள் நடக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த கடைகளில் வேலை பார்க்குறவங்க விலைகளில் மட்டும் எந்த ஒரு சேட்டையும் பண்ணிடாதீங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி தொடர்ந்துமே கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வணிக வர்த்தக அமைச்சகம் எங்கெங்கே விலை அதிகமாக விற்கிறாங்க சீசன் டைமை கவர் பண்ணி அப்படின்றதால. அதே மாதிரி உணவு பாதுகாப்பு குழு தொடர்ந்துமே பல பகுதிகளிலையுமே சோதனைகளை நடத்திக்கிட்டு வராங்க. கடைகள், உணவு கடைகள், உணவகங்கள், அதே மாதிரி பக்காலாக்கள், பெட்டி கடைகளில் வேலை பார்க்குறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். தயவு செய்து கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. உணவுகளில் எது எக்ஸ்பயர் ஆகியிருக்குது, டேட் போனது எது இருக்குது, அதெல்லாமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. 2-3 பேருன்னு தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையும் கைதாகிட்டே இருக்கிறாங்க. ஜிலீப் ஷோக் பகுதிகளில், அதே மாதிரி சால்மியாவில், அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளில் போதைப்பொருள் பாவனையாளர்கள் மற்றும் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்திய பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் போதைப்பொருள் பாவனையாளர்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் மதுபான வியாபாரிகள், கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்க, அதாவது ஒரு பாட்டில் கள்ளச்சாராயத்தோட பிடிபட்டாலும் அவங்க காய்ச்சியதற்கு சமம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. குவைத்தில் பலருமே தொடர்ந்தும் போதைப்பொருள் பாவனையால் கைது பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய மாமா பாபாக்களை கூட இப்போதைய சூழலில் நம்ப முடியாது. ஏன்னா பலருமே போதைப் பொருளுக்கு சிலர் அடிமையாகி இருக்கிறாங்க. அது நம்மளுக்கே தெரியாது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. மூஞ்சோட எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி குவைத்துடைய செய்திகளில் பேர், ஊர், ஜென்சியாக எல்லாத்தையுமே போட்டுக்கிறாங்க. அதனால் பி கேர்ஃபுல். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர்கள், அதே மாதிரி டிரைவர்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை. டிராஃபிக் லா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இப்போ இருக்குது. அபராதங்கள்லாம் உங்களுடைய மாத சம்பளத்தை தாண்டும். தயவு செய்து கவனம். يا هلا وسهلا. المخالفات المرورية في البحرين جدا صارمة. طبعا دخلت حيز التنفيذ يوم الجمعة اللي هو قبل أمس. فاللي متجهين للبحرين ينتبهون على سواقتهم قدر الإمكان. تتكلم عن حزام، تتكلم عن جوال، تتكلم عن رنسيد، تتكلم عن إشارة، قطع إشارة، أشياء زي كذا. جدا غرامات عالية، يعني ما فيها رحمة أبدا. من 3000 إلى 10000 إلى سحب سيارة، مصادرتها إلى سجن طبعا، حتى لو تتكلم عن الجوال.
فرجاء الانتباه في البحرين، وطبعا سرعة مرة ما راح أخوض في تفاصيلها لأنها مرة غرامات عالية جدا. Governor of the capital and acting governor of Farwania, ஷேக் அப்துல்லா சாலிம் அலி அல் சபாஹ் தொடர்ந்தும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் வீதிகளுடைய புனர்நிர்மாணம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. த மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் பணி அமைச்சகத்தின் தொடர் செயல்பாடுகள் வந்து இந்த நாட்களில் நடந்து கொண்டே இருக்கின்றது. 25ஆம் நம்பர் கடலோர ரோட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பல வீதிகள் வந்து இப்போதைக்கு சரி செய்யப்பட்டுக்கிட்டு வருது. முடிந்த வரைக்கும் சாரதிகளாகிய நீங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. இதோ இன்றைய செய்தி தொகுப்பு. تواصل وزارة الأشغال العامة تنفيذ أعمال الصيانة الجذرية للشوارع بهدف رفع كفاءة الطرق وتحسين البنى التحتية وفقا للمعايير العالمية. مساء الخير، صباح تحية لكم والمشاهدين نشرة 9 مساء من قناة الأخبار وتلفزيون دولة الكويت. فعلا منور البنية التحتية المتطورة تتجلى في أبهى صورة لها في كافة محافظات دولة الكويت، ممثلة بالطرق السريعة والطرق الرئيسية والداخلية من خلال مشاريع كبرى لوزارة الأشغال العامة في جانب والهيئة العامة للطرق والنقل البري في الجانب الآخر، تلبية لتوجيهات القيادة السياسية بضرورة تطوير البنية التحتية في دولة الكويت من خلال مشاريع الصيانة الجذرية. اليوم نتواجد برفقة محافظ الخليج العربي والتأكيد على سير الأعمال بكافة جودتها. كل ذلك وأكثر سيكون حاضرا معنا في الحديث الذي سيجمعنا مع معالي محافظ العاصمة ومحافظ الفروانية بالإنابة الشيخ عبد الله سالم العلي. مساك الله بالخير معاليك، كل الشكر يعني اليوم لجهودكم. يعني كنتم بالأمس في مطار الكويت الدولي لمتابعة كافة الخدمات المقدمة للمسافرين في مطار T1 و T4. اليوم من قلب الحدث في شارع الخليج العربي وأنتم تشهدون الصيانة الجذرية لشارع الخليج. الأشغال الدكتورة نور المشعان ووكيل الوزارة وكل القياديين والعاملين في وزارة الأشغال وهيئة الطرق، والله يعطيهم العافية وكثر الله من أمثالهم ويوفقهم إن شاء الله لما فيه خير مصلحة الوطن والمواطن. كل الشكر لك فهد ولكل القائمين على هذه المشاريع التي تطور من البناء التحتي للكويت. شكرا جزيلا فهد ولكل القائمين على هذا المشروع. Hi guys, இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தாஞ்சிக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார்டு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்டு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.